உண்மை உடைய போகும் நேரம். இன்னைக்கு ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்கன்னா, ஜனாமுடைய ஹஸ்பண்ட் தங்கவேலுக்கு திதி கொடுக்க வர்றாங்க. அப்போ புரோகிதர் சொல்கிறாரு, அவங்க மகனோ மகளோ இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அவங்க பையன் வர சூழ்நிலை இல்லை, அவங்க பொண்ணு செத்ததுக்கு சமம், வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்த சம்பந்தம் தான் பண்ணணும்னா என் பையன் இருக்கான், அவரோட பேரன் தான், அவனை வச்சு திதி கொடுங்க, எங்கள் மாமனார் ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சரி வந்து உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு புரோகிதர். அவங்களும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா சேது காரை டிரைவ் பண்ணிட்டு வர்றாரு. மீனா, வர்ஷினி, ஜனாமா வர்றாங்க. இங்கே பார்த்தா பிரகாஷும் ஜெயாவும் அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துட்ருக்காங்க. கூடவே தமிழும் அவங்க தங்கச்சி தேனும் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே மீனாவுக்கு ஷாக் ஆகுது. அத்தை அப்படின்னு கத்துறாங்க. என்ன மீனா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜனாம்மா பதறிட்டு வர்றாங்க. இங்கே பாருங்கன்னு காட்டுறாங்க. பார்த்தா ஜனாம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. பிரகாஷை வீல் சேரில் கூப்பிட்டு வச்சு திதி கொடுத்துட்ருக்கதை பார்க்குறாங்க. பிரகாஷ் அவர் அசையாமல் உட்காந்துட்ருக்காரு. இப்போ தமிழ் தான் ஜெயாவோட பொண்ணுன்னு ஜனாம்மாவுக்கு தெரிஞ்சிடுமா? தேனு வேற கூட இருக்காங்களே. பிரகாஷ் அவர் சரியானதை இவங்க கிட்டேருந்து மறைச்சு ஜெயாவுக்கும் தமிழுக்கும் திட்டு வாங்கி கொடுப்பாரா, இல்லை உண்மையை சொல்லுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.